ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாப் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் வீட்டிலேயே இருக்கிற ஒரு ஜென்ரல் லைஃப்பை லீட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, எப்பயுமே வாழ்க்கையில் இந்த க்ரோத்துன்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் வாழ்க்கை பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதாவது வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவல் என்ன, நம்ம நேற்றோட நாளைக்கு இல்லை இன்னைக்கு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கும், நம்ம ஏதாவது கற்றுருக்கோமா, புதுசாக ஒரு பொசிஷன் அட்டன் பண்ணியிருக்கோமா, வாழ்க்கையில் ஃபெயிலியர்லேருந்து சக்ஸஸ்ன்ற ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிருக்குமா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கோன்றதை நம்ம முடிவு பண்ணுறோம். இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம்னா சில விஷயங்கள் நம்ம பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு புது ஸ்கில்லை கற்றுக்கிறது, ஜாபில் ஒரு பொசிஷன்லேருந்து அடுத்த பொசிஷன் போனால் ஒரு புது ஸ்கில்லை கற்றுக்கணும். அதே நேரத்தில் எஜுகேஷனில் ஒரு இடத்துக்கு போனால் புதுசாக ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஏதாவது கற்றுக்க வேண்டியது இருக்குது. இவ்வளோ இருக்கும்போது இதெல்லாம் நம்மளை கற்றுக்க விடாமல் நம்மளை ஒரு ரெஸ்ட்ரிக்டிவாக வச்சுக்கிற சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை பற்றி தான் டூ இட் நவ் அப்படின்ற புக்கில், இந்த புக்கோட ஆத்தர் நெப்போனியல் அண்ட் ஜூடியத் வில்லியம்ஸ் சேர்ந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது மனதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறது மூலியமா நம்மளால் இந்த அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய இந்த க்ரோத்துன்ற விஷயத்தை அட்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த 3 விஷயத்தை, பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ஒரு 3 விஷயத்தை சூஸ் பண்ணி இந்த புக்கில் இருந்து எடுத்து உங்க கூட ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், இந்த க்ரோத்தை அடைய விடாமல் நம்மளை தடுக்கிற விஷயம் என்னென்னா தாட்ஸ் அண்ட் திங்கிங். இந்த 2 விஷயத்தை புரிஞ்சிக்கிறது மூலயமா, அது எப்படி நம்மளை சப்ரஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறது மூலயமா இதை பண்ணாமல் தவிர்த்து நம்ம சக்ஸஸை நோக்கி அந்த நெக்ஸ்ட் லெவலில் நோக்கி ட்ராவல் பண்ணலாம். இந்த தாட் அண்ட் திங்கிங் எப்படி தெரிஞ்சுக்கணும். இந்த தாட்ன்றது என்னன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம மைண்டில் ஒதுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தாட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்றது ஒரு தாட். பட் திங்கிங் என்னென்னா, நான் ஏன் ஹாப்பியாக இருக்கேன், நமக்கு என்ன பண்ணணும் நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு, நமக்கு இது நடக்கணுமா, நமக்கு நடந்திருக்கேன், நம்ம ஏன் ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த யோசிச்சு கடைசியில் நம்ம டிப்ரெஸ் ஆக வச்சு அதை தப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடியது தான் திங்கிங். லிமிட்டாக இருக்கிறதுக்கு திங்கிங் பிரச்சனை கிடையாது. பட் இந்த மாதிரி யோசிக்க ஒரு கரெக்டான ஒரு தாட் கூட ஒரு பேட் ஷீட் நம்ம மைண்டை கொண்டு போய் நிறுத்திடுன்றது தான் இந்த தாட் திங்கிங் டிஃப்ரென்ஸ். ஸோ நமக்கு ஒரு தாட் வருது, லைக் நான் ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னா ஒரு தாட் வருதுன்னா அதை திங்கிங் எப்படி கொண்டு போகணும்னா, நான் எப்படி இது பணக்காரன் ஆகிறது, நான் இதை பண்ணி பார்க்கலாமா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி பார்க்கலாமா, இதை நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு யோசிச்சுட்டு அதை பண்ண ஆரம்பிச்சிடணும். அதை விட்டுட்டு என்னால் இது பண்ண முடியுமா, நான் பண்ணால் ஜெயிச்சிருவேனா, எனக்கு பெரிய லாஸ் ஆகிடுமா, எனக்கு பெரிய பண நஷ்டம் வந்துடுமா நான் யோசிக்க ஆரம்பிச்சேன்னா அதுலேருந்து என்னால் அடுத்த போகவே முடியாது. யோசிச்சு திங்கிங் மூலயமா என்னோட மொத்த அந்த அழகான ஒரு தாட் செயலில் இல்லாமல் அழிஞ்சே போயிடும். ஸோ தட் அந்த அடுத்த லெவல், அந்த க்ரோத்துன்ற விஷயத்த என் வாழ்க்கை பார்க்கவே பார்க்காதுன்னு இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறாரு. 2வது முக்கியமான விஷயம், க்ரோத்தை நோக்கின பயணத்தில் நமக்கு பெரிய தடையாக இருக்கிறது ஃபியர், அதாவது பயம். எதுக்கு எடுத்தாலும் பயம். நான் இது எது கூட கனெக்ட் ஆகும்னா இந்த தாட்ஸ் திங்கிங்னு சொன்னால அது கூட கனெக்ட் ஆகும். பயந்துக்கிட்டே இருக்கிறது, லாஸ் ஆகிடுமோ, நான் படிக்காமல் போயிடுவானோ, நான் ஃபெயில் ஆகிடுவானோ, இது எனக்கு செட் ஆகாமல் போயிடுமோ, என்னால் இதை பண்ண முடியாமல் போயிடுமோன்னு அந்த பயம். அந்த பயத்தை ரொம்ப உள்ளே எடுத்துகிட்டு அதுக்கான நம்ம ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும்போது அதுக்கு நம்ம ஆக்ஷனாக பண்ணாமல் அந்த பயத்தை நினச்சி அந்த விஷயத்தை பண்ணாமல் விடும்போது தான் அது அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகாது. நம்மளை ஒரு இடத்துல ஒரு மாட்டு சாணி மாதிரி நம்மளை உட்கார வச்சிருவோன்னு இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறது தப்பு கிடையாது, ஆயிடம் பயப்படுறது தப்பு கிடையாது. பட் அந்த பயத்தை போக்குறதுக்கான விஷயங்களை நம்ம ஸ்டடியாக பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணி வச்சிட்டோம்னா அதை பற்றி பயப்பட தேவையில்ல. பயம் வந்துகிட்டே தான் இருக்கும். பிகாஸ் நம்ம மைண்டை பொறுத்த வரைக்கும் அதோட இன்ஸ்டிங் கொடுக்க தான் செய்யும். இது பண்ண தப்பாக போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா கொஞ்சமாக திங்க் பண்ணி ஓகே பயப்பட வேணாம், இதுக்கு இப்படி பண்ணால் இது தப்பாக போகாது, ஸோ தட் நம்ம இதை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர அந்த பயத்தை ஃபுல்லாக மைண்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு அது லாஜிக் அதான் உண்மைன்னு மைண்ட் நம்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் அதை பண்ணவே முடியாதுன்னு இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ ஃபியரை ஒரு சிக்னலாக எடுத்துப்போம். ஓகே இதில் பண்ண தப்புக்கு பிரச்சனைகள் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணி பேக்ரவுண்டை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இந்த விஷயத்தில் இறங்குவோம். ஸோ தட் எவ்ரிதிங் வில் கோ கரெக்ட்லி அண்ட் நாம க்ரோத்தையும் சரி அந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லைஃப்லையும் சரி அடைய முடியும் இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறாரு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், த திங் தட் ரெசிஸ்ட் அஸ் ஃப்ரம் கோயிங் டுவர்ட்ஸ் அ க்ரோத் என்னன்னா எக்ஸ்போஷர் அண்ட் டு தி டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். அதாவது நம்ம ஒரு வாழ்க்கை முழுக்க இந்த ஒரு என்விரான்மெண்ட்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம், ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துகிட்டு இருப்போம். பட் அப்படி இருந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு என்விரான்மெண்ட்டில் போகும்போதோ புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிறத ஒரு எக்ஸ்போஷர் அடையும் போதோ நாம் அதை அடையிறதுக்கு யோசிக்க ஆரம்பிப்போம். அதை யோசிக்கிறது ஏன்னா நான் செகண்ட் பாயிண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, பயம். நான் புதுசாக என்விரான்மெண்ட்டுக்கு போகிறேனே, அங்கே இருக்க ஆட்கள்லாம் எனக்கு செட் ஆகிடுவாங்களா, அங்கே என்னால் இந்த ஒர்க்கை கொண்டு போக முடியுமா, என்னால் அந்த என்விரான்மெண்ட்டை அடாப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்றத யோசிச்சு இந்த பயத்தை கூட கனெக்ட் பண்ணி நம்மளால் க்ரோத்ன்ற விஷயத்தை அடைய முடியாமையே போயிடுதுன்னு இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறாரு. பிகாஸ் நமக்கு எப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துட்டோம்.
புதுசான விஷயத்துக்கு பழக்கப்படலை. பட் அது புதுசான இடத்துக்கு போனால் தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே இருக்க அறிவை வளர்த்துக்கிறதுக்காகவோ ஒரு ஸ்கில்லை புதுசாக கற்றுக்கிறதுக்காகவோ நம்ம வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான விஷயம் அந்த ஒரு நியூ என்விரான்மெண்ட்லையும் நியூ பீப்புள் கிட்ட தான் இருக்குது. அது அதிக ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்குது. அதை அடைகிறதுக்கு நம்ம யோசிக்கக்கூடாது. பயத்தை தள்ளி வச்சுட்டு அந்த புது என்விரான்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணி அடாப்ட் பண்ணி அங்கே இருக்க வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்கள் பண்ணுறது மூலயமா இந்த growth நோக்கி நடக்கிற பயணம் ரொம்ப எளிதாக அடையும் அப்படின்றத இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறாரு. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 50 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் சில விஷயங்களை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எனக்கு ரொம்பவே மனசில் பட்ட விஷயங்களை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வாங்கணும்னு இந்த புக்கை வாங்கி படிங்க. ஸோ தட் உங்களுக்கு கரெக்டாக சில விஷயங்கள் இந்த புக்கில் இருக்கலாம். உங்களை இன்னொரு பார்க்குறேன். பாய். முக்கியமாக ஒன் லாஸ்ட் திங், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ரொம்ப நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணுறது மூலயமோ கமெண்ட் பண்ணுறது மூலயமோ சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலயமோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் ஐ வில் பி மோட்டிவேட்டட் டு டூ மோர் வீடியோஸ் லைக் திஸ். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.